ஹாப்பி மார்னிங். இந்த நாள் இனிய நாளாக இருக்கிறதுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சமையல் ரெசிபி வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்குங்க. இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆயுள் ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் இருக்கணும்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கும் பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஊர், பேர், டேட்டு இதை நீங்கள் எழுதுங்க. கண்டிப்பாக அந்த தேதியில் நம்ம அதாவது லாங் வீடியோ போட முடியலன்னா கூட ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு விஷ் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வெயிலுக்கே நமக்கு அடிக்கடி வரக்கூடிய வயிறு எரிச்சல், ரொம்ப நீர்க்கடுப்பு, இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு டிப்ஸ் இருக்குது. இடையில அந்த டிப்ஸும் வருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும். நாங்கள் அதைத்தான் ஃபாலோ பண்ணுவோம். அடிக்கடி வயிறு எரிச்சல் வராமல் இருக்கும். அதை இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் ரெசிபி வேறு. வெயில் காலத்தில் சில பேருக்கு சிக்கன் சாப்பிட்டா ரொம்ப வயிறு எரிச்சலாக இருக்குன்னு சொல்லியே சாப்பிட மாட்டாங்க, சூடுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் நார்மலாக இருக்கும் போல் சிக்கன் சாப்பிட்டா உங்களுக்கு எதுவுமே பண்ணாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் 1 கிலோ வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். முதல்ல நம்ம மசாலா வறுத்துடலாம். இந்த சிக்கனுக்கு இந்த கொப்பரை தேங்காய் வச்சு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இந்த கொப்பரை தேங்காய் வச்சு நம்ம சிக்கன் செய்கிறப்போ டேஸ்ட் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். கொப்பரை தேங்காய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களில் கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா பூஜை ஜாமான் கடைகளில் கொப்பரை தேங்காய் ஹோமத்துக்குன்னு வச்சுருப்பாங்க. நான் ஒரு தேங்காய் 15 ரூபான்னு சொல்லி வாங்கினேங்க. அதில் ஒரு சின்ன துண்டு மாத்திரம் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு சில்லு தேங்காய் மட்டும் எடுத்துருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தேங்காயும் இப்படி பல்லாக கீறி எடுத்துக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு சின்ன துண்டு தான் நான் எடுத்துருக்கிறேன். அதையும் பல்லாக கீறியாச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கும்போது வெங்காயம் ஒன்று போல் வதங்கி வரும். இது இட்லி தோசைக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்குங்க. நான்வெஜ் பிரியர்களுக்கு இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ஒரு குழம்பு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா 4 இட்லினா 8 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச கொப்பரை தேங்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. அந்த கொப்பரை தேங்காய் அந்த எண்ணெயில் வறுபட்டு இன்னுமே நல்ல ஒரு மணம் வரும். நார்மலாகவே கொப்பரை தேங்காய் நல்ல ஒரு மணமாக தான் இருக்கும். எண்ணெயில் வதக்கும் போது இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. கொப்பரை தேங்காய் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா சிக்கனோட டேஸ்ட்டு போயிடும். அதனால் ஒரு சின்ன துண்டு மாத்திரம் எடுத்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா நல்லா ஆறட்டும், நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. மசாலா ஆறட்டும், நம்ம அதுக்குள்ளே இது மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னுமே நல்லது தான், ஆனால் கடலெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை ஒரு துண்டு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு சேர்த்துருக்குறேன். லைட்டாக அது பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீளமாக கட் பண்ணதும் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லைஸாக அதாவது மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்ல நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே நார்மலாக நம்ம நார்மல் தேங்காயில்
நம்ம சிக்கன் செய்வோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடிக்கடி இதே மாதிரியே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயத்தை இந்த கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியை கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாங்க. நல்லா எண்ணெயிலேயே நல்லா மொறுமொறுன்னு வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் சிக்கனை சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பிராய்லர் சிக்கன் தான் வாங்கியிருக்கிறேன். நாட்டுக்கோழி இந்த வெயிலுக்கு இன்னுமே உடம்பை வந்து ரொம்ப ஹீட் ஆக்கும் அப்படிங்கிறதுனால நான் வாங்கலை. பிராய்லர் சிக்கன் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இப்போ வாங்கி கொடுக்குறது. ஆனாலும் அந்த ஹீட்டை வந்து எப்படி சரி பண்ணுறோன்னு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நான் சொல்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கணுங்கிறக்காக 4 ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா அந்த தயிர் எல்லாம் சேர்ந்து சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த தண்ணி பிரிஞ்சு அதுலேயே கொஞ்சம் நேரம் சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பார்க்கவே நல்ல ஒரு கலர்ஃபுல்லான சிக்கன் வந்து அதுவும் நம்ம கொப்பரை தேங்காயில் வறுத்து நம்ம மசாலா வறுத்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த தண்ணி விட்டு சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சிக்கனில் வந்து தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் வந்து ரப்பர் மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். சில சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா நார் நாராக இருக்கும். அந்த மாதிரி ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போது மிளகாத்தூள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். தனி மல்லித்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஜஸ்ட்டு கலருக்காகத்தான். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் கரம் மசாலா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதுவே நீங்கள் கடையில் வாங்கின கரம் மசாலாவாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா ஒன்று போல் அந்த சிக்கனில் பரண்டு வர மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்ததுனால நம்ம இன்னும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. இதிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த மாதிரி நல்லா தளன்னு வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. சிக்கனுமே கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சுங்க. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலராக அப்படியே நம்ம காஷ்மீரி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால கலரே அப்படி சூப்பராக இருக்குது. இப்போ மசாலா நம்ம வறுத்து வச்சுருந்ததை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரில் நல்லா 1 டம்ளர் அளவுக்கு, அதாவது ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசிக்கோங்க. அலசி நம்ம அதை சிக்கனோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தாராளமாக மல்லித்தலையும் புதினாவும் கலந்து சேர்த்துக்கோங்க. புதினா வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு மல்லி இலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இப்போ நல்லா தேங்காயெல்லாம் ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துட்டு அதுவும் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவே திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கசகசா சேர்த்துருக்கிறதுனால வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா 2வது தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல சேர்த்த தண்ணியிலே நம்ம
குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் வந்து மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டோன்னா சிக்கன் வந்து நல்லா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். வெந்துட்டுருக்கிறதுக்குள்ள டிப்ஸ் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது வயிறு வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும். இந்த வெயில் வந்து தாங்க முடியாமல் நம்மளால் சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு எரிச்சல் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது டீஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வாயில் போட்டு அப்படியே மாத்திரை முழுங்குற மாதிரி தண்ணி குடித்து முழுங்கிடுங்க. அதில் ஒரு செம்பு தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சூடு அப்படியே அமர்ந்து வயிறு எரிச்சல் சரியாயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கரில் 2 விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா ஒரு எம்மியான சூப்பரான டேஸ்டான சிக்கன் வந்து கொப்பரை தேங்காய் மசாலா வறுத்து அரைச்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சிக்கன் கறி இட்லி தோசைக்கு சாதத்துக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.